இப்போ புடலங்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பாருங்கள், புடலங்காயை மேலே உள்ள தோலெல்லாம் அப்படியே லைட்டாக சீவிடுவோம். இப்படி சுரண்டணும். பாருங்கள், தோலெலாம் சுரண்டிட்டு 2 நுனியை அரிஞ்சிட்டு நம்ம 2ஆக அரிஞ்சு அப்படியே உள்ள விதையெல்லாம் எடுத்துருவோம். பாருங்கள், சுரண்டியாச்சு. கழுவிட்டு அந்த சென்டரில் உள்ள விதையெல்லாம் எடுத்தாச்சு 2 அரிஞ்சு. இப்போ எடுத்துகிட்டு நம்ம இதை மெலிசாக அரிஞ்சிக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் அரிஞ்சு உள்ள விதையெல்லாம் எடுத்தாச்சு. கழுவிட்டு வச்சாச்சு. இப்போ நம்ம அரிஞ்சிக்கலாம். பாருங்கள், அரிஞ்சாச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. அடுத்து கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். அப்புறம் பாருங்கள், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துடலாம். போட்டு நல்லா வதக்கிடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் காயை சேர்த்துடலாம். பாருங்கள், அரிஞ்சு வச்சுருக்க புடலங்காயை சேர்த்துடலாம். அடுத்து மஞ்சத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். போட்டு எல்லாத்தையும் ஒரு வதக்குவோம். இப்போ காய் வேவறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு கிண்டி மூடி போட்டுடலாம். பாருங்க, மூடி போட்டாச்சு. அப்புறம் இடையில திறந்து 2 வாட்டி ஒரு வாட்டி கிண்டுவோம். ஏன்னா தண்ணி இஞ்சினது நமக்கு தெரியாது. அதனால் தண்ணி இஞ்சிற வரைக்கும் கிண்டி விடுவோம். அடுத்து மிளகாத்தூள் சிறிதளவு சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் போட்டு நல்லா ஒரு வதக்குவோம். பாருங்கள், தண்ணிலாம் இஞ்சிருச்சு. இப்போ தேங்காய் பூ சேர்த்துடலாம். பாருங்கள், நல்ல டேஸ்ட்டான புடலங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.